ஜாமங்கள் பகல் 4 இரவு 4 ஜாமங்கள் அந்த இரவு 4 ஜாமத்தில் 4 பிறந்திருக்கின்றோம். அவர்தான் முதல் ஜாமத்தை பிறந்தவர்தான் 10 தலை 20 தலை கொண்டவர் ராவணேஸ்வரன் அண்ணன் பிறந்தார். இரண்டாவதாக என இளைய அண்ணன் கும்பகர்ணன் பிறந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இருவருக்கு தம்பியாகவே அடிவன் தான் நான் பிறந்திருக்கிறேன். அப்படி எனக்கு பிறந்திருந்தால் எனது தங்கை ஒருவர் இருக்கின்றார். அவள் பெயரிலே அறுவை மூவருக்கு தங்கை பொற்பட்ட மங்கை. அவள் பெயரோ சூர்பனங்கை 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 என்று அழைப்பார்கள். ஆனால் இருந்தாலும் இந்த விபீஷணன் பெயரோடு ஏதுவை பரகிறாமல் அன்று பகவன் அருள்களில் ராமா 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 என்று ராமபஜன் செய்து கொண்டு ஆண்டவர் அடைந்து கொண்டிருப்பவன் நான். அப்படி இருந்தாலும் என்ன காரணம்? ஏன் அந்த ஆண்டவனுக்கு அளவிற்கு பிடித்திருந்தாலும் ஏன் அண்ணனுக்கு பிடிக்கவில்லை அவனுக்கு? ஏனென்றால் அனைத்து சூழ்ச்சி செய்தவன் எனது தங்கை சூழ்நிலை சூழ்ச்சி செய்தால் அவர் சூழ்ச்சியின் காரணமாக தங்கை பற்றி கேட்டுக்கொண்டு எனது அண்ணன் ராவணன் சிறை செய்தார். அன்னையை சீதா தேவி சிறை எடுத்தார். சிறை எடுத்தது மட்டுமில்லாமல் அசோக வனத்தில் வைத்தார். ஆனால் தன் உயிரை விட்டால் விடுவதை தவிர சீதையை விடமாட்டேன் என்று ஆணவத்தோடு இருந்தவன் அண்ணன். ஆனால் என்ன மனைவியை பிரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஸ்ரீராமன் என்ன செய்தார்? அவருக்கு தூதுவருக்கு கூடி வந்தார். யார்? ஆச்சரியன் மாணவியர் ஆச்சரியனை தூதுவாக அனுப்பினார். தூதுவாக சென்றவரை மதிக்கவில்லை இருந்த அண்ணன். அது மட்டும் இல்லாமல் ஏழா தூதுவாக வந்தார் என்று அவன் கையில் வந்து திருத்தி என்ன செய்தார்? இப்போது அவன் வெட்டிக்கிற பார் என்று வாழை வீசினான் அண்ணன். இந்த விஷயம் நான் பார்த்தேன். ஆனா தூதுவரை கொள்ளுவது பாவம். இது பாவத்தை செய்யாத இது பாவம் செய்யாதவருக்கு தேவகிருஷ்ணா எனக்கு புத்திமதி வைக்கின்றாயா? நீ அவரைப்பது நான் என்று கேட்பது என்று என்னை பிழையை விடுத்து வெளியே போய்விடா என்று அடித்து விழித்திருக்கிறார். நான் என்ன செய்தேன்? எங்கே செல்கிறது அடித்து தொலைத்துக் கொண்டு என் அவனுக்கு ஆகவன் ஸ்ரீராமன் பாதத்தை பணிந்தான். அவன் பாதத்தை அடைஞ்ச போதவனே ஸ்ரீராமனுக்கு இப்பொழுது 7 கொலை வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் அண்ணனுக்கும் ராவணனுக்கும் ஆண்டவர் ஸ்ரீராமனுக்கும் 1 நாள் 2 நாள் அல்ல 9 நாள் யுத்தங்கள். இன்றோடு 9 நாள் யுத்தம் முடிந்துவிட்டது. இந்த 9 நாள் யுத்தம் என் ஆண்டவன் ஸ்ரீராமனுக்கு வெற்றி அடைந்தது. இந்த 9 நாள் தோல்வி அடைந்தவன் எனது அண்ணன் ராவணன் தான். விடுத்து விட்டால் 10 நாள் யுத்தங்கள் யாருக்கு வெற்றியாகும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் பார்க்கலாம் அண்டவா காக்கை திரையினி நந்தலாரா
சுழல் காற்று வீசி வந்தது. இந்த சுழல் காற்றில் ஏதோ ஒரு ஈரம் வந்திருக்கிறது. சரி, என்ன ஈரம் பார்க்கலாம். சரி, என்ன இது ஆச்சரியம்? என்னுடைய மகன் திருச்சனை எழுதியிருக்கின்றார். தினவகத்தில் தந்தை அவர்களுக்கு நமது இந்த பெரிய தந்தை ராமணேசன் 9ஆம் தோல்வியின் காரணத்தினால் அவருக்கு தமிழப்பட்டவன் பாதாரையை ஆண்டவர் குறைவன் மயிலப்பனை மயில்தான் துணை கொண்டு ஆண்டவனை சிறையெடுத்து இப்போ சென்று காவியர்கள் வெளியளிப்பதா ஆண்டவா 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 ஆச்சரியம் ராமணேஸ்வரர்